உள்ள காலேஜஸில் பேசும்போது அது நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க காலேஜில். பட் ஆனால் இருக்கிற எல்லாரும் ஏஐ எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு ஃபியூச்சர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இந்தியாவில் மொத்தமாக நீட் சீட் எவ்வளோ, எம்பிபிஎஸ்க்கு சீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஹலோ சார், இன்னைக்கு அதிரைஃபம் மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நம்ம லிஸ்னர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். என்னோடய பேர் வைரபாலா. சொந்த ஊர் வந்து அத்திவீட்டி. பட் இப்போ செட்டில் ஆகிருக்கு, எல்லாம் சென்னையில் இருக்கோம். E2Wங்கிற ஒரு கல்வி சேவை நிறுவனத்தை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 10 வருஷமாக இந்த கம்பெனியில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போக்கி நமக்கு சென்னை அண்ட் திருச்சி, தஞ்சாவூர் 3 இடத்துலையும் நமக்கான பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து நம்ம அதிராம்பட்டினம் பக்கத்தில் இருக்க அந்த அத்திவட்டியில் பிறந்து இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்க மாணவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த E2W ஸ்டடி அப்படின்ற ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எதனால சார் வந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து UK 2010 போயிருந்தேன் லண்டனுக்கு. அப்போ லண்டன் போகும்போது நிறைய ஏஜென்சிஸ் கிடையாது, ரொம்ப கம்மியான ஏஜென்சிஸ் தான் அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸே நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஒரு காலேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த 7 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒன்ஸ் காலேஜை ஃபைன் பண்ணி அது வீசா ப்ராசஸ் போகிறதுக்கு எனக்கு நியர்லி 1.5 years ஜஸ்ட் ப்ராசஸிங்க்கே எனக்கு போணுச்சு. நான் அதுக்கப்புறம் UK 2010 போனதுக்கப்புறம் அங்கே உள்ள காலேஜஸில் பேசும்போது அது நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு பெரிய ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். பட் அது வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இங்கே ஆட்கள் இல்லை. ஸோ அது தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காலேஜில் பேசி அதுக்கு இப்படி ஒரு கம்பெனி நம்மளே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2012 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் UKல இருக்கும்போது. அதுக்கப்புறம் ரிட்டன் நான் இந்தியா வரும்போது 2016 அப்புறம் இந்தியாவில் சேர்ந்த கம்பெனி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். UKல 2012 ரெஜிஸ்டர் ஆகி ஸ்டில் நமக்கு அங்கே கம்பெனிஸ் இருக்குது. அது ஒரு வெர்ச்சுவல் ஆஃபீஸாக ரன் ஆகிட்டுருக்கு. சூப்பர் சார். இப்போ வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கீங்க, 10 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வேறு சொன்னீங்க. ஸோ இந்த E2Wவோட மெயினான ஒரு நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார், கண்டிப்பாக மாணவர்களுக்கு நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன எய்மோட என்ன நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சார்? முதல்ல நான் தொடங்கும் போது வெளிநாட்டு கல்வி மட்டும்தான் ஒரு இதாக வச்சு ஆரம்பித்தோம். எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு சரி இந்த வெளிநாட்டு கல்வியை ஈஸியாக எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்க்குற ஒவ்வொரு முறையும் இந்த மாணவரை பார்க்கும்போது அவங்க இங்கே கோர்ஸ் எடுக்கிறதுக்கே, இங்கே ஒரு காலேஜுக்கு போய் படிக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எங்கள் மாமா சொன்னார், இந்த மச்சான் சொன்னாங்க, இல்லை என் ஃப்ரெண்ட் அங்கே படிக்கிறாங்க, என்னோடய அண்ணன் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க காலேஜில் போய் சேர்ந்துடுறாங்க. சில பேர் 190 கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க 12th ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவங்க போய் படிக்கிறது பார்த்தோம்னா டிப்ளமா போய் சேர்ந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் பக்கத்தில் அந்த பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு இந்த உயர்கல்வியை பற்றியான ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ இதை வந்து இப்படி தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டொமஸ்டிக் அட்மிஷனும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்தியா ஃபுல்லாக எந்த காலேஜில் அட்மிஷன் கேட்டாலும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய சேவையை விரிவாக வச்சுருக்கோம் இப்போக்கி. சூப்பர் சார். இப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்போ 10 வருஷம் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மாணவர்களுடைய ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வேற மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? இன்னைய நிலைமைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இந்த ஏஐ நம்பி ரொம்ப ஜீனியஸாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த ChatGPTலேயே கொஸ்டினை கேட்டுட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இங்கே மாணவர்கள் யாரையும் நம்ம குறையும் சொல்ல முடியாது. உலகமே அப்படி தானே இருக்குது. இன்னைய நிலைமையை ChatGPT நம்பி. ஸோ ChatGPTயை மட்டும் நம்பி ஒரு ப்ரோக்ராமை எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட, அவங்க இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கவங்கன்னா ஒரு டீ கடையில் இருக்கிறவங்கள்ட்ட ஐடியை பற்றி கேட்கணுமான்னா கேட்கக்கூடாது. ஐடியில் வேலை பார்க்குறவங்ககிட்ட போயிட்டு நான் லா எடுக்கணுமான்னு கேட்கணுன்னா கேட்கக்கூடாது. பட் அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. சரியான ஆட்கள்கிட்ட அவங்க முறையாக
நான் இந்த துறையை எடுத்தால் நான் வேலைக்கு போனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நான் சந்திப்பேன், நான் இந்த துறையை எடுக்கலாமா, நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிட்டா அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். நர்சிங் எடுத்தால் நான் உடனே வேலை கிடைக்குங்கிறதுக்காக நர்சிங் எடுக்கக்கூடாது இல்லையா. அங்கே போனால் அந்த துறையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோடு தான் எங்களுடைய கடமையாகவே இருக்குது. ஸோ எங்களை சந்திக்க வரவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி அதுக்கு ஃபிட் ஆவாங்களா, அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் அந்த வேலைக்கு அவங்க ஃபிட் ஆவாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுப்போம். நாங்கள் யாரையும் இந்த கோர்ஸ் எடுங்கன்னு சொல்லி வலியுறுத்துறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு இது சாத்தியம், இது ஓகே, இது எடுத்தாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தோன்ற ஒரு கைடன்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு எப்போதும் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக சார். எங்களுடைய கைடன்ஸ் முற்றிலும் வந்து இலவசமாக தான் இருக்க போது. நாங்கள் எந்த விதமான சார்ஜஸ் இங்கே வாங்க போகிறது கிடையாது. பயன்படுத்திக்கலாம் மாணவர்கள். சார், இப்போது ஏஐ அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே என்ன தாட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து எல்லா வேலைகளையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருது அப்படிங்கிறதுனாலேயே அது மேலே நாட்டம் மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்டில் அது ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் அப்டேட்டடாகவும் இருக்கிறதுனால ஏஐயே நம்ம படிப்பாக சூஸ் பண்ணிக்கலாமே, நம்மளோட ஒரு ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்களை அது மூலமாக நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் இப்போது அது கரண்ட்டில் நல்லா இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக ஏஐக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஆனால் ஏஐ மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட்டு நீங்கள் 50 வருஷம் எடுத்தாலும் சரி, அடுத்த ஒரு 100 வருஷம் எடுத்தாலும் சரி, மனிதர்களுடைய தேவை இங்கே நிறையவே இருக்கும். நம்ம இல்லாமல் ஏஐ அதுவாக செயல்படுமான்னு கேட்டால் அது வந்து சாத்தியமாகாது. அப்படி ஒன்று நடக்கிற பட்சத்தில் அது வந்து விபரீதமாக தான் போய் முடியுமே ஒழிய இயல்பாக இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐங்கிறது ஒரு மேஜரான ஒரு பார்ட்டை நம்மகிட்டேருந்து எடுத்துக்க தான் போகுது. பட் ஸ்டில் நம்மளோட தேவை நிறையவே இங்கே இருக்குது. நிறைய துறையில் மனிதர்களுடைய இல்லாமல் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏஐ துறையை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சரில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார்? இன்னும் நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஏஐ எடுத்து படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. பட் ஆனால் இருக்கிற எல்லாரும் ஏஐ எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு ஃபியூச்சர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி ஏஐ முடித்தவங்க இல்லை ஏஐ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஜீனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. அதனால இன்றைக்கி தேவை நிறையவே இருக்குது ஏஐக்கான. எல்லாரும் அதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கெட் இங்கே இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் பார்த்துட்டோம்னா, நமக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்ஜினியர் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சது சிவில். இன்றைக்கி சிவில் படிக்கிறவங்களோட நிலை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ எந்த துறையாக இருந்தாலும் ஒரே துறையிலே எல்லாம் போய் சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ஃபியூச்சர் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வழி ரொம்பவே கம்மி தான். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் E2W மூலமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க? கடந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த உயர்கல்வியை பற்றி அவேர்னஸ் வேணும், மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து நிறைய கேம்பெயின்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ள ரன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சில இடத்துல அதுக்கான கேம்பெயின்ஸும் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது கல்வி கண்காட்சி போல. இதையே நாங்களுமே கல்வி கண்காட்சியாக கடந்த 3 வருஷமாக, 3வது ஆண்டாக இந்த வருஷமும் தஞ்சாவூரில் நடத்த போகிறோம். எங்களோட மெயின் நோக்கமே இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு எந்த துறையை எடுத்தால் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், எதை எங்கே படிக்கிறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் 12வதுக்கு அப்புறம் படிக்கிறதே கிடையாது, இந்த நிலைமை தான் இருக்காங்க. அந்த நிலையை மாற்றுறது தான் எங்களுடைய முதல் எண்ணமாக இருக்குது. இந்த வருஷமும் நம்ம கல்வி கண்காட்சி வச்சுருக்கோம். தஞ்சாவூரில் நடக்க போது 18, 19 கல்வி கண்காட்சி நடக்கும். ஸோ அங்கே நிறைய காலேஜுகள் வருவாங்க, நிறைய கல்லூரி வந்து வராங்க. அதை வந்து நம்ம மக்கள் பயன்படுத்திக்கிட்டு, நம்ம மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டு பயன்படணும்னு கேட்டோம். சார், இப்போது நம்ம E2W ஸ்டடி இதனுடைய நோக்கமே அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய மாணவர்களை வெளியில் கொண்டுட்டு வரணும், நிறைய மாணவர்களை நிறைய துறைகளில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கோர்ஸை கூட நம்ம இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அது எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி சார் உங்களால் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண முடியுது? இதில் வந்து நாங்கள் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறதோட இங்கே இருக்கிற கல்லூரிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவு தான் இந்த பந்தயங்களால் பண்ண முடியுது. தனி மனிதனாக எதுவுமே பண்ண முடியாதுங்க. எங்களுடைய பணியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் கல்லூரி நிர்வாகங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க.
இங்கே தஞ்சாவூரில் இருக்க காலேஜுக்குமே இப்படி ஒரு எக்ஸ்போ நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வலியுறுத்துறாங்க, மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலயே வெளிநாட்டில் இருக்க கல்லூரிகளுமே இதாட்டம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே வலியுறுத்துவாங்க. அந்த வெளிநாட்டுக்கு தனியாகவே வெளிநாட்டு கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி கண்காட்சியுமே நாங்கள் நிறைய நடத்தியிருக்கோம். வெளிநாட்டு கல்லூரி மட்டும் 240 கல்லூரிகளோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு 300 கல்லூரிகளோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. கல்லூரிகளுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு, நெறைய மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்க குடுத்துட்ருக்கீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலத்துல இப்போ ஜென் ஜி கிட்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஜென்சி எடுத்தோம்னா ரொம்ப குயிக்காகவே எல்லாமே நடந்துடணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க. தப்பு இல்லை. 90s மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நிதானம் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, லாஸ்ட்டாக ஒரு பையன் வந்தான், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. நான் நர்சிங் தான் படிக்கணுங்கிறது அந்த பையனுடைய வேலைக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஏதாவது அனஸ்தீசியா அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து, பட் அவங்க அப்பா அம்மா எதுக்காக அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத கேட்கக்கூடிய அந்த பொறுமை வந்து அவங்கக்கிட்ட இல்லை. வந்தவங்க ஒரு 5 நிமிஷம் பேசினதுலேயே, அப்போ நீயே பார்த்துக்க, நான் எதுக்கு இங்கே என்னை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சடனாக கோவப்பட்டு வெளில போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ நீங்க ஒரு பையனை மட்டும் பத்தி இப்ப சொன்னீங்க. பட் இந்த மாதிரி நெறைய விதமான ஸ்டூடண்ட்ஸை நீங்க ஹேண்டில் பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்ல அனுபவங்கள் தான். இந்த கல்வி சேவையில் இருக்கும்போது டெய்லி ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக கற்றுக்குவோம். இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களா, இப்படியும் நடக்குதா இங்கே அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே பார்க்க முடியுது. வித்தியாசமான அனுபவங்கள் டெய்லியுமே நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் உடைய மனநிலை என்னவா இருக்கு? ஸ்டூடண்ட்ஸ் உடைய கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு. ஆனா இதை தாண்டி இதுல மெயின் பில்லரா இருக்க வேண்டியவங்க பேரண்ட்ஸ் இல்லையா? பேரண்ட்ஸுக்கு இந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் வளர்ந்த காலங்கள் வேறு. அந்த காலத்தில் அந்த காலங்கள்ல ஒரு லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு பேக் போனோம்னா, வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம். அப்படியே ஆர்குமெண்ட் பண்ணாலும் ரொம்ப சீரியஸாலாம் போகாது. 2 நாள் 3 நாளில் நாங்கள் ஓகே அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை எங்கள்கிட்ட இருந்துச்சு. நாங்கள் பார்க்குற மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க பொறுத்த வரைக்கும் இன்னைய ஜென்ரேஷன் அந்த சகிப்புத்தன்மையோ இல்லை அதை வீட்டில் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக இதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். போன வருஷம் ஒரு பையன் வந்து கோயம்புத்தூரில் கொண்டு போய் அட்மிஷன் சேர்த்துட்டாங்க அவங்க அம்மா. அந்த பையன் இங்கே வந்து பார்த்தப்ப நான் கோயம்புத்தூரில் சேர மாட்டேன், நான் வந்து ஹாஸ்டல்லாம் தங்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டேன். அப்போ அவங்ககிட்ட சொன்னோம், அதாட்டம் பையன் இவ்வளோ அடம்ப்டாக இருக்கும் போது புஷ் பண்ணாதீங்க, டிகிரி தான் படிக்கணும் முடியும், இன்ஜினியரிங் தான், இங்கேயே படிக்கலாம், இங்கேயே எல்லா வசதியும் இருக்குது, இங்கேயே படிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கேட்கல. நான் இன்றைக்கி அந்த பையன் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் எங்கேயோ டிரைவிங் ஒர்க் பார்த்துட்ருக்கான் அந்த பையன். அவங்க புஷ் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்காமல் இருந்தாங்கன்னா அவனோட லைஃப் மாறி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து யாரையும் புஷ் பண்ணாமல் பாருங்கள். அதிகமாக அந்த நீட்டில் தான் வந்து ரொம்பவே பிரச்சனைகள் இருக்குது. நான் நிறைய மாணவர்கள் பார்க்கும்போது 3வது வாட்டி நீட் எழுதிட்டு இருக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. எம்பிபிஎஸ் வந்து அங்கே தான் போகணும்னு நீங்களும் புஷ் பண்ண வேண்டாம். டாக்டரை தாண்டி டாக்டருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நிறைய படிப்புகள் இங்கே இருக்குது. ஸோ மாணவர்களுடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் செவி சாய்ச்சா நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு விருப்பப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்க காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியவே காஸ்ட்லியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்ன சார்? எல்லா கல்லூரியிலையுமே அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ரியாலிட்டி அப்படி கிடையாதுங்க. மக்களுமே சில நேரத்தில் இந்த பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தேடி போகிறதுனால தான் அந்த ஓவர் காஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இங்கே வரப்போகுது. ஸ்டில் பெரிய பிராண்ட் சொல்லக்கூடிய நிறைய பேர் அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே நமக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய பிராண்டாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இங்கே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அங்கே அந்த சரியான மாணவர்கிட்ட போய் சேர்றது கிடையாது. அதை ஃபில்ஃபை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எங்களை தொடர்பு கொண்டாவே கண்டிப்பாக எங்கே ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கலாம், ஓவர் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமா இந்த கோர்ஸுக்கு அப்படிங்கிறத ஒரு முறை எங்ககிட்ட பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும். அதாவது சோஷியல் மீடியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சோஷியல் மீடியா நிறைய மாணவர்களுக்கு நல்லதும் செய்யுது, கெட்டதும் செய்யுது. உங்களோட பார்வையில சோஷியல் மீடியாவும் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை பத்தி பேசுவீங்க? சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா விஷயங்களும் இருக்குது. இதுதான் இங்கே இந்த சோஷியல் மீடியா இந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லா விஷயமே இருக்க போகுது. ஸோ நம்ம தான் வந்து எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு, எது தேவையில்லையோ அதை விலகிட்டு போகிறது தான் நல்லது. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் நம்ம இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் இன்வால்வ் ஆனாங்கன்னாவே போதுமானது. சோஷியல் மீடியானால நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளும் இங்கே இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணணும்னு எந்த ஸ்டூடெண்ட்டையும் சொல்கிறது வந்து சாத்தியம் இல்லை. அந்த சோஷியல் மீடியாவை எப்படி முறைப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஈவன் இந்த ChatGPT-யாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், அதுவே இன்றைக்கி அது என்னத்தை கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறதையே நம்ம அந்த அந்த புரிதல் இல்லாமல் ஹவு டு மேக் காஃபின்னு சொல்லி 15 வருஷமாக காஃபி போட தெரிஞ்ச ஒரு ஆள் ஹவு டு மேக் காஃபின்னு இப்போ எழுதணும்னு அவசியம் கிடையாது. அங்கே போய் தேடணும் கிடையாது. பக்கத்தில் இருக்க அம்மா கிட்ட எப்படி காஃபி போடுறதுமான்னு கேட்டால் சொல்ல போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் கேட்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. பக்கத்தில் கேட்டால் தெரியாது அப்படிங்கிற போது ஸோ நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்க அனுபவசாலிகள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல் சோஷியல் மீடியாவில் வர எல்லா விஷயமும் உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் 80% வந்து அது உண்மை இல்லாமல் தன்மை தான் இன்றைக்கி இருக்குது. அந்த அவேர்னஸ் அது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ஓகே சார். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து டாக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங், இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸோ அல்லது இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாருக்குமே நல்ல பிரபலமாக தெரிஞ்சுது. பட் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க, இது கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஐடியாவில் ஏதாவது இருக்கா சார்? ஓகே, நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் நாங்கள் பார்த்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் 60% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் இருக்குன்னே அவேர்னஸ் இல்லை. டாக்டரை விட்டால் அடுத்து நர்சிங் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் எடுத்தோம்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கும். ஈவன் அக்ரி எடுத்தாலும், பிடெக்கில் அக்ரி எடுத்தாலுமே அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லோரும் எடுக்கிறாங்களா, இல்லை அதை ஒரு கன்சிடரேஷனாக வைக்கிறாங்கன்னா அதுவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏஐ வந்து ஒரு ஆப்ஷனாக வைக்கிறவங்க டேட்டா சயின்ஸ் ஒரு ஆப்ஷனாக வைக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஈவன் ரோபோட்டிக் இருக்குது, சிஎஸ் வித் ரோபோட்டிக் எடுக்கலாம், சிஎஸ் வித் மிஷின் எம்ஐ எடுக்கலாம். ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ நர்சிங் எடுக்க எம்பிபிஎஸ் போகணும், நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்களால முடியலைன்னா அது நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது ஒரு சைட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க அலைடு ஹெல்த் சயின்ஸில் சேர்ந்து அந்த நாட்களை வீணாக்காமல் அலைடு ஹெல்த் சயின்ஸில் அவங்க படிக்கலாம். அலைடு ஹெல்த் சயின்ஸுங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாத நிலை தான் இன்றைக்கி. 2024 நம்ம நடத்தின கல்வி கண்காட்சியில் ஒரு பேரண்ட்ஸ் வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ 12th முடித்தோம். ஸோ வந்தவங்களுக்கு ஓகே நீங்கள் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுங்கள், அப்படி முடியாத பட்சத்தில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அனஸ்தீசியாவுக்காக வரக்கூடிய அந்த அவங்கள வந்து நம்ம அனஸ்தீசியா டாக்டர்னு தான் நம்ம சொல்கிறோமே வெளியே, அவங்க டாக்டராக தான் நம்ம பார்க்குறோமே வெளியே, அவங்க வேறு விதமாக நம்ம பார்க்குறது கிடையாது. அதுவும் மருத்துவருக்கு இணையான ஒரு ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துருந்தோம். அன்னைய நிலைமைக்கு அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அகைன் 2 வருஷம் இப்போ நீட் எழுதிட்டாங்க. அவங்களுக்கு நினச்ச அளவுக்கு இந்த மதிப்பெண்ணும் வரல. அதனால் இப்போ போய் அலைடு ஹெல்த் சயின்ஸ் இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அவங்க அந்த நாளை வீணாக்கிட்டாங்க. இந்த நீட் எழுதினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா இங்கே எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுக்கிறது அது மட்டும் பத்தாது. நம்ம போன வருஷமே 11 லட்சம் பேர்கிட்ட நீட் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மொத்தமாக நீட் சீட் எவ்வளோ, எம்பிபிஎஸ்க்கு சீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 1 லட்சத்தி சம்திங் மட்டும்தான்
அவைலபிள் சீட்ஸே இருக்க போகுது. இப்போ 11 லட்சம் நீட் கிளியர் பண்ணவங்களுக்கு 1 லட்சம் சீட் மட்டும்தான் இருக்க போகுதுன்னா, அப்போ இங்கே மிச்சம் 10 லட்சம் பேர் எங்கே போகிறது? ஸோ அந்த ஒரு கேப் இருக்குங்கிறது அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட இல்லை. ஸ்டில் நான் டாக்டராக தான் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஜஸ்ட்டு நீட் மட்டும் கிளியர் பண்ணியிருந்தால் போதும். அவங்களுக்கு வெளிநாட்டில் வருஷத்துக்கு ஒரு 4லேருந்து 5 லட்சம் செலவு பண்ணி அவங்க படிக்க முடியும், எம்பிபிஎஸ் ஆகலாம். வெளிநாட்டில் ப்ரைவேட் காலேஜில் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்ககிட்ட கவர்மெண்ட் காலேஜஸே இருக்காங்க. கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரியில் கவர்மெண்ட் காலேஜே இருக்குது. அந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயே போய் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம். நீட் கிளியர் பண்ணிவிட்டேன், நான் இப்போ வந்து எனக்கு இங்கே சீட் கிடைக்கல, அடுத்து நான் திரும்பி நீட் எழுதணுமா, இல்லை நான் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி வெளிநாட்டில் போய் படிக்கணுமா அப்படிங்கிறத அவங்க சிந்திக்கணும் கண்டிப்பாக. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ ஃபைனலாக நீங்கள் நம்ம அதிரை எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு இந்த தஞ்சாவூர் நடக்கக்கூடிய கல்வி கண்காட்சியை முறையாக பயன்படுத்திக்கிங்க. அது என்னோட வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். நம்ம டெல்டா சரௌண்டிங்கில் தான் நம்மளுடைய அதிரை எஃப்எம்முடைய நேர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கிங்க. இங்கே வர்றது மூலயமா நான் 12வது முடிச்சிருக்கேன், நான் மட்டும்தான் வரணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் 12வது முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கணுங்கிறத யோசிக்கிறதோட 10வது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா தான் உங்களுடைய 11ஆம் வகுப்பை வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு கரெக்டாக இருக்கும். 10வது முடிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, 11வது 12வது படிக்கிறவங்களும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்களும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்து தவறாமல் இந்த எக்ஸ்போவில் கலந்துக்குங்க. இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை போல் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்களையும் வெளிக்கொண்டு வர நீங்கள் நிச்சயம் வெளிக்கொண்டு வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.